ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காஸ்ட் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே கிறிஷ் வந்து மனோஜை ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி அது ரோகிணி பண்ணது, அது ரோகிணிக்கும் கிறிஷ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மீனாவுக்கும் அதில் சந்தேகம் இருக்குது, கிறிஷ் இந்த அளவுக்கு வரைஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லா வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை சொல்கிறாங்க, அண்ணாமலை எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. உண்மையிலே வந்து நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்கடா கிறிஷ், அப்படின்னால வந்து நீ இதே மாதிரி மேலும் மேலும் அழகாக ட்ராயிங் பண்ணி வளரணும் அப்படின்னலாம் வந்து அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காரு. அப்போது விஜயாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரோகிணிக்கிட்டேயும் மனோஜ் வந்துட்டு பார்த்தியா கிறிஷ் நல்லா வரைய ஆரம்பிச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டாரு. அப்போது என்னடா என்ன அழகாக வரைஞ்சிருக்கான் அப்படின்னாலாம் வந்து கோவப்படுறாங்க. அம்மா உண்மையிலே அவன் நல்லா தான் வரைஞ்சிருக்கான். கிறிஷே நீ இதே மாதிரியே பாட்டியை வரைஞ்சி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிறிஷ்க்கு வந்து ஐயோ நாமளா பாட்டியவா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது ரோகிணி வரைஞ்சது. அப்போ வந்துட்டு அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது என்னடா என்னவா இதுங்க பாடுறா என்னெல்லாம் பாட்டின்னு சொல்லி கொடுக்காது அவனுக்கு, எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, என்னடா இங்கே வரைஞ்சிருக்கான் அப்படின்னு அதை கிழிச்சு போட்டுடுறாங்க. விஜயா என்ன பண்ணுற நீ அப்படின்னு அண்ணாமலே கோவப்படுத்திட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேப்பா, ட்ராயிங் வரையேன், நான் ட்ராயிங் இது இங்கே இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னலாம் வந்து இருக்காங்க. நீங்கள் திரும்ப 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 இதையே தான் சொல்லிட்டுருக்கீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் சரி கிறிஷை இங்கேருந்து அனுப்புறதா நாங்கள் முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து முத்து சொல்கிறது தான் கரெக்டு, நீ தேவையில்லாமல் கிருஷ்ணாவுக்கு இருக்கிற கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத. கிருஷ்ண விடடா, பாட்டியை பற்றி உனக்கு தெரியும்ல, நீ போ மீனாண்டி கூட போய் படி போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு என்ன இந்த ஆண்டி இப்படி பண்ணுறாங்க, மனோஜை கூட மொல்ல மாற்றி விடலாம் போல இருக்குது, ஆனால் ஆண்டியை மாற்ற முடியாது போல இருக்குது அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. பேய் வந்த மாதிரி நடித்து மனோஜை ஏமாத்துறோம், அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவும் ஏமாற்றலாமல் ஆண்டி ஒரு வேளை ஆண்டி அப்படி பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்களோ என்ன பண்ணுறது அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துலேயே உள்ளே போனதுக்கப்புறமா திரும்பவும் ரோகிணியோட உடம்புகளில் கல்யாணி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ரோகிணி அம்மா என்னதான் தள்ளி கிறிஷை திட்டிருக்கக்கூடாதுல்ல, கிறிஷ் நல்லா தான் வரைஞ்சிருந்தால அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு ரோகிணி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் ரோகிணி கத்துற அப்படின்னு, நான் ரோகிணி இல்லை கல்யாணி அப்படின்னு, நீங்களா திரும்பவும் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு, ஏன் நான் தான் சொன்னேன்ல என் பையனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்போ வேணாலும் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இப்படி ரோகிணியோட உடம்புக்குள்ள ஏன் அடிக்கடிக்கு வரீங்க, அவளோட உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடப்போகுது அப்படின்னு, நீ என் பையன் கூட நல்ல விதமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது, அப்படி இல்லைன்னா நான் இப்படி தான் உடம்புக்குள்ள திரும்ப திரும்ப வருவேன், அதனால் அவளுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன, உன் பொண்டாட்டியோட உயிரும் உன் அம்மாவோடைய உயிரும் உனக்கு முக்கியம் அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு, நான் தான் கிறிஷ்கிட்ட கோவப்படலையே நல்ல விதமாக தான் இருக்கேன், அப்புறம் ஏன் திரும்பவும் வந்திருக்க அப்படின்னலாம் வந்து மனோஜ் கேட்குறாரு. நீ நல்லா இருந்தால் போதுமா, மற்றவங்க எல்லாம் ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னு, மற்றவங்க யாருமே கோவப்படலையே, அப்பா முத்து அந்த பூ கட்டுறவ அப்புறம் ஸ்ருதி எல்லாருமே பாசமாக தானே இருக்கும், வேறு யார் ரோகிணி கூட பாசமாக தான் இருக்கா அப்படின்னு, ஏன் இந்த லிஸ்ட்டில் உன் அம்மாவை சேர்க்காத விட்டுட்ட, உன் அம்மா இப்போ ஏன் என் பையனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டுட்டு இருந்தா, ஒரு சின்ன பையன் அவனுடைய கலைத்திறமையால் ட்ராயிங் பண்ணி கொண்டு வந்திருக்கான், அதை பிடிக்கலன்னு சொல்லி உன் அம்மா கிழிச்சு போடுறான் மனசாட்சியே இல்லாமல், நான் அப்போவே ரோகனோட உடம்புல வந்து உன் அம்மாவோடைய ரத்தத்தை குடிச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு, என் அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், அவங்களோட ரத்தத்தை குடிச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து கேட்கவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு, ஏன் நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா, உன் அம்மாவை மனோஜ்க்கு கிறிஷ்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு நான் சொன்னானே அவங்க கேட்க மாட்டாங்களே அப்படின்னு, அப்போது உன் மனைவியோட உடம்புக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு நாள் உன் அம்மாவை உன்னை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தினா உன் அம்மா கேட்பாங்கல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. வேண்டாம் என் அம்மாவுக்கு பேய் இன்னும் ரொம்ப பயம், அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணட்டுமான்னு கேட்குறேன், ஏன்னா உன் அம்மாவுக்கு கிருஷ்ணாவில் கொஞ்சம் கூட பாசமே கிடையாது, அந்த சின்ன குழந்தை எப்படி வருத்தப்பட்டு நிற்கிறான் பாரு அப்படின்னலாம் வந்து கல்யாணி சொல்கிறாங்க. இல்லை இனி நான் வந்து என் அம்மா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னு சொல்லுவேன், நான் பேயா வரேன் அப்படின்னு சொல்லி உன் அம்மாவை பயன்படுத்த போறியா, சொல்லி புரிய வைக்க போறியா அப்படின்னு, இல்லை அப்படி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்களே, அதனால தான் நான் என் அம்மா கிட்ட கிறிஷ்கிட்ட இனிமேல் கோவப்பட்டு சண்டை போட வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் நானுமே நான் சொன்ன மாதிரி உன் அம்மாவை பயன்படுத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்கிறாங்க. அதான் நான் வந்து
பேசுகிறேன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் ஏன் நீ திரும்பவும் எங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிறான்னு சொல்கிற அப்படின்னு. ஏன்னா உனக்கு வந்திருக்கிற பையன் உங்கள் அம்மாவுக்கு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்கிறாங்க. வேணாம் 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 அப்படின்னு மனது சொல்லிட்டு இருக்கும்போதே கல்யாணி போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணியோட உடம்புக்குள்ள. ரோகிணி உடனே மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. கல்யாணி இங்கே பாரு எந்திரி, இனிமே என் அம்மா கிட்ட அப்படிலாம் பண்ணாத, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் புலம்பிட்டு இருக்கும்போது ரோகிணி எந்திரிக்கிறாங்க. மனோஜ், உனக்கு என்னாச்சு? யாரை கூப்பிட்டுருக்க நீ? கல்யாணின்னு? என்ன எதுக்கு கல்யாணின்னு கூப்பிட்ற அப்படின்னாலாம் ரோகிணி கேட்கவும், ஓ போயிடுச்சா அப்படின்னு. என்ன போயிடுச்சு, என்ன வந்துருச்சு அப்படின்னு. ஒன்றுமே புரியலையே மனோஜ் அப்படின்னு. ஒன்றும் இல்லை ரோகிணி, விடு அப்படின்னு. சரி மனோஜ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு ரோகிணி படுத்துடுறாங்க. மனோஜ் வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. என்ன இது, அம்மாவோட உடம்புக்குள்ளே பேய் போகிறதா சொல்லியிருக்கு, இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட அம்மா கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு மனோஜ் நினச்சிட்டே படுத்துட்ருக்காரு. அப்போ கிறிஷ் திரும்பவும் கொடுக்குன்னு ஓடி வராங்க. கிறிஷ் வந்த உடனே கிறிஷ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் படுக்க வச்சிடறாரு. என்ன இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, எப்படியோ இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஷும் மனோஜும் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 பேரும் ப்ரஷ் பண்ணுறாங்க. கிறிஷை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் மனோஜ் சொல்லி கொடுக்குறாரு. பரவாயில்லையே மனோஜ், கிறிஷ் கூட நல்லா அட்டாச் ஆகிட்டியா அப்படின்னு. ஆமாம், இவன் மேலே முதல்ல கோவம் இருந்துச்சு தான், ஆனால் இவங்கிட்ட பழக பழக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா க்யூட் பாயாக நடந்துக்கிறான், நல்லா ஜாலியாக இருக்குது இவன் கூட அப்படின்னலாம் வந்து மனோஜ் சொல்கிறாரு. சரி மனோஜ், ஒரு குழந்தைகிட்ட இப்படி தான் பாசம் காட்டணும், நீ இப்படியே இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு, சரி நீங்கள் 2 பேரும் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, கிறிஷ்க்கு பாலும் உனக்கு காஃபியும் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி நீயா அப்படின்னு. கவலைப்படாத மனோஜ், நான் கொண்டு வர நான் தான் கொண்டு வருவேன், ஆனால் நான் போட மாட்டேன், மீனா கிட்ட தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வராங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் முகம் கழுவிட்டு ரெடி ஆகுறாங்க. கிறிஷ் குளிக்கலாமாடா அப்படின்னு. ஆண்டி பால் கொண்டு வரேன்னு போயிருக்கிறாங்களே அப்படின்னு. கொண்டு வரட்டுண்டா, நம்ம அதுக்குள்ளே குளிச்சிடலாம் அப்படின்னு. சூடு ஆறி போயிடுமே, ஆண்டி திட்டுவாங்க அப்படின்னு. அட வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக வந்து குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிறிஷை வந்து மனோஜ் குளிப்பாட்டுறாங்க. ரோகிணி வந்து என்ன கிறிஷ் இன்னும் வரலையா நீங்கள் அப்படின்னு. ஆண்டி நாங்கள் 2 பேரும் குளிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. என்ன மனோஜ் இது, நான் தான் காஃபி கொண்டு வரேன்னு போனல அப்படின்னு. ரோகிணி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, நீ திரும்பவும் சூடு பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்னு. சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கிறிஷ் மட்டும் பால் குடிச்சிக்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, காஃபி குடிக்கணுமா அப்படின்னு. என்ன மனோஜ் இது, ஒன்றும் இல்லை குடி, வேஸ்ட்டாக போகாதா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னதுக்கப்புறமா மனோஜ் வந்து காஃபி குடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாருமே மீனா வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போது முத்து மீனா கிட்டே இது வரைக்கும் பேசுகிறதே கிடையாது, கொஞ்சம் கோவத்தோடு இருக்காங்க. அப்போது முத்து வந்து ஏன் மீனா அப்படிலாம் பண்ணுறா, முதல்ல நம்ம குடிச்சிட்டு வந்ததுக்கு வீட்டை விட்டு போனா, இப்போயும் போவா அப்படின்னு பார்த்தா போக மாட்டேன்னு சொல்லி இங்கே இருக்கா, வேறு ஏதாச்சும் பெருசாக திட்டம் போடுறாளா அப்படின்னலாம் வந்து நினச்சிட்ருக்காரு முத்து வந்துட்டு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அப்புறம் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. சரி சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடும்போது அப்போது தான் கரெக்டாக ரவி வந்து ஊர்லேருந்து வராரு. ரவியை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டே ரவி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிடா போச்சு ட்ரிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நான் ட்ரிப்பு கடை போனேன், காம்படிஷனுக்கு தானே போனேன் அப்படின்னு. சரிடா நீ காம்படிஷனில் வின் பண்ணதான் பணங்கள் சொல்லிச்சு அப்படின்னு. ஆமாப்பா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. என் பையனுக்கு உடம்புலேயே அது ஊறி போயிருக்கு, அவன் வின் பண்ணுவான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னலாம் வந்து ஓவராக பீத்திக்கிறாங்க விஜயா வந்துட்டு. அதுக்கப்புறம் அண்ணாமலையுமே அப்பா அம்மா எங்களை 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. டேய் ஆசீர்வாதம் வின் பண்ணதுக்காக வாங்குற, ஸ்ருதியை கூட்டிகிட்டு ஒன்றா வாங்கலாம்ல அப்படின்னு. சரி வா ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ஸ்ருதியும் வந்து ரவி கிட்ட எப்படி போச்சு அப்படின்னுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க நீ அப்படின்னாலாம் வந்து முத்துக்கிட்ட மீனா கிட்ட ஆடிட்டுருக்காங்க மனோஜ் கிட்ட. அப்போ கிறிஷு கூட ஓடி வராங்க. அங்கிள் அப்படின்னு. டே கிறிஷு இங்கே பார்த்தியா, அங்கிள் போய் காம்படிஷனில் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி அங்கிள், இதே மாதிரி நானும் படித்து பெரிய ஆளாகி இந்த மாதிரி நிறைய கப் நானும் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்டா கிறிஷு, இப்படி தான் இருக்கணும், நீயும் நான் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வாங்குவேன் சரியா, நல்லா முதல்ல அதுக்கு படிக்கணும், அங்கிள் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன், நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. டே ரவி, என்னடா வந்ததும் வராதமா ஒரு நல்ல விஷயத்தோடு வந்திருக்க, வந்த உடனே இதுக்கிட்ட பேசிட்டு நின்றுட்டுருக்க, அது எப்படி போனால் நமக்கு என்ன, அவன் படித்த பட்டம் வாங்குறானோ இல்லை என்ன பண்ண போகிறானோ யாருக்கு தெரியும், நீ என்னமோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. காலையிலே ஆரம்பிச்சிடாத விஜயா, ஏன்
கிருஷை திட்டலைன்னா உனக்கு நாளே போகாதா அப்படின்னலாம் வந்து அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா விடுங்கப்பா, அம்மா அப்படி தானே தெரியாதா அப்படின்னு. சரி கிருஷ், நீ போய் விளையாடு, இங்கே பாரு அங்கிள் உனக்கு சாக்லேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து திரும்பவும் விளையாட ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. கிருஷ் சாக்லேட் அப்புறம் சாப்பிடுவேன், ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு. சரிங்க ஆண்டி அப்படின்னு கிருஷ் வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. ரவி கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. அம்மா நீ என்னதான் நான் ஒரு குக்காக இருந்தாலும் என்னுடைய சாப்பாடை சாப்பிட எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அங்கெல்லாம் வந்து விதவிதமாக சாப்பாடு இருந்துருச்சு, ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி என்னதான் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் அதெல்லாம் தொண்டையிலே இறங்க மாட்டேங்குது. நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன், நீங்கள் உங்கள் கையால் செஞ்ச சாப்பாடை எடுத்து வைங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உலகமாக சாப்பாடு தெரியல, என்னடா ஒரு செஃப்பாக இருந்துக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பேசுவோம். ஏன் மீனாவுடைய சமையல் எப்படி இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா என்ன, அவனுக்கு குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. சரிங்க நான் எதுவும் சொல்லலை சரியா அப்படின்னு. அப்போது ஸ்ருதி, ரவி, அதுக்கப்புறம் ரோகிணி, மனோஜி எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்ருக்காங்க. இப்போ முத்து கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. ஆனால் மீனா பரிமாறுறாங்க அப்படின்ன உடனே முத்து சாப்பிடாம அமைதியாகிடுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. அப்புறம் வந்து நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு முத்து வந்து அவரே எடுத்து வச்சுக்கிறாரு. என்னடா உனக்கும் அன்றைக்கி ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஏன்டா அப்படி கேட்குறா அப்படின்னு. இல்லை சாப்பிட நீயே வச்சுக்கிற அப்படின்னு. டே யாரை வச்சா என்னடா அவளும் எத்தனை பேருக்கு தான் வைப்பா அதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லி சமாளிச்சிட்றாரு. அதுக்கப்புறமா வந்து சாப்பாடை வந்து வைக்கும்போது இங்கே கிறிஷ் வந்து அப்போது அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் அப்பா அப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தான் இங்கே டே கிருஷி நீ யாரடா அப்பான்னு கூப்பிட்ற அப்படின்னு ரவி கேட்குறாரு. இவரை தான் மனோஜ் அப்பாவை தான் அப்படின்னு. என்ன மனோஜ் அப்பான்னு கூப்பிட்றான் அப்படின்னு அவனுக்கு தலைக்கு ஏறிடுது. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நீனாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ரோகிணிக்கு கூட. என்னடா கிருஷி இப்படி திடீர்னு பண்ணிட்டான் அப்படின்னு. அப்புறமா என்னடா யாரடா அப்பான்னு கூப்பிட்டுருக்க, என் பையன் உனக்கு அப்பாவா அப்படின்னு நல்லா வந்து விஜயை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா, அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. கிருஷி இங்கே வா அப்படின்னு. ஆமாம் நீ அப்பா அப்பான்னு கூட்டிகிட்டு வந்தியே, யாரை அப்படி கூப்பிட்ட, ஏன் திடீர்னு அப்பான்னு கூப்பிட்றா, நீ அங்கிள் தானே கூட்டிகிட்டு இருந்தா, ஏன் இப்போ அப்படி கூப்பிட்றா, யாராச்சும் உங்ககிட்ட அப்படி சொல்லி சொன்னாங்களா அப்படின்னாலாம் வந்து அண்ணாமலையை வந்து கேட்கவும் கிருஷி அப்போ ரோகிணியை கை காட்டுறாங்க. ரோகிணி எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நானே தான் அப்பான்னு கூப்பிட்டேன், ஏன் கூப்பிடக்கூடாதா அப்படின்னலாம் வந்து கிறிஷ் சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைப்பா நீ முதல்ல அங்கிள்னு கூப்பிட்ட, இப்போ அப்பான்னு கூப்பிட்ற அப்படின்னு. எனக்கு என் அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சு, அதான் நான் அப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாங்க. ரோகிணி ஒரு வேளை ரோகிணி சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுக்கு சந்தேகம் வருது. ஏன் ரோகிணி கிறிஷை வந்துட்டு மனோஜை வந்துட்டு கிறிஷ்கிட்ட அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்கணும் அப்படின்னு முத்துவுக்கு சந்தேகம் வருது. என்ன பரலாரம்மா நீ தான் அவனை கூப்பிட சொன்னியா அப்படின்னு. என்ன முத்து இப்போ தானே கிறிஷ் அவனுடைய அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னு கூப்பிட்டதா சொன்னான், உடனே என் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனா நடந்துக்கிட்டு ஏங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, அவன் சின்ன பையன் அப்பான்னு கூப்பிட்றான், கூப்பிட்டா கூப்பிடட்டுமே, என்ன இப்போ அதுக்கு ஏன் இப்போது கேள்வி கேட்டுருக்கீங்க ரோகிணியை, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீ ஒன்றும் பேச வேணாம் எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ மீனா அப்போ தான் வந்துட்டு மனோஜ் கூட சேரணும்னு தானே கிறிஷ் வந்து அவங்க 2 பேரும் ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ முத்து இதில் நடுவில் பூந்து ஏதாச்சும் குழப்பிடுவாரா அப்படின்னு பயம் மீனாவுக்கு. அதனால தான் அதுக்கப்புறம் வந்துட்டு டே எப்படியெல்லாம் என் பையனை கூப்பிடக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே அண்ணாமலை வந்துட்டு அவன் சின்ன பையன் கிருஷ்ணன் உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு சரியா, ஆனால் யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களான்னு தான் கேட்டேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை தாத்தா நான் உங்களை தாத்தா பாட்டின்னு கூப்பிட்றேன், அப்போது அவங்க 2 பேரையும் அப்பா அம்மான்னு கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட்றேன் அப்படின்னலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரி ஓகே கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் இருடா அப்படின்னு மனோஜும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விஜயாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இந்த குட்டி பிசாசு இப்போ மனோஜ் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னலாம் வந்து விஜய் யோசிக்கிறாங்க. இது எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ளேருந்து துரத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு கோவப்பட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போது ரோகிணி வந்து சரி மனோஜும் கிறிஸ்து கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான், மீனாவும் பூ கட்டுற வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாங்க, இப்போ நாம் என்ன பண்ணுறது, யாருமே இல்லை அங்கிளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணி வந்துட்டு. அப்போது ரோகிணி வந்துட்டு ரூம்லேருந்து வெளியே வரும்போது வெளியே உக்காந்துட்ருக்காங்க விஜயா வந்துட்டு. அப்போது ரோகிணி வந்துட்டு கூப்பிடுறாங்க. ரோகிணி வந்து இந்த கிறிஷ் பையனை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை,
இந்த பையன் மனோஜ் அப்பான்னு கூப்பிடுது. நீயும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க ரோகிணி, அந்த பையன் வாய் மேலே 2 போட வேண்டியது தானே அப்படின்னலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே ரோகிணி அமைதியாகவே தலையை விரித்து போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன ரோகிணி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. சட்டுன்னு வந்து விஜயா வந்துட்டு, அப்போ என்ன ரோகிணி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ரோகிணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி இல்லையா, என்னாச்சு ரோகிணி உனக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னு விஜயா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் கல்யாணி அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக பயந்துடுறாங்க. விஜயா வந்துட்டு, கல்யாணியா, எந்த கல்யாணி அப்படின்னு, என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு, நீ யாரையும் எனக்கு தெரியாது, நான் எப்படி உன்னை மறக்க முடியும் அப்படின்னு, நான் தான் கிருஷோடைய அம்மா கல்யாணி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. நீ எதுக்கு ரோகிணியோட உடம்புக்குள்ள வந்திருக்கிற அப்படின்னு, நீங்கள் ஏன் என் பையன்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னலாம் வந்து ரோகிணி கல்யாணி வந்துட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, என் பையனை கடத்திட்டு போகிறதுக்கு ஆள் வச்சு ஏற்பாடு பண்ணிங்க, அதுக்கப்புறம் அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி என் பையனை ஏதாச்சும் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கள அப்படின்னலாம் சொல்லிட்டு ரோகிணி வந்து கல்யாணி வேறு மிரட்டுறாங்க. இது எப்படி உனக்கு தெரியும், நான் இன்னும் இப்போ தாங்க இந்த விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்லவே யோசிச்சுட்டு இருந்தேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன உங்கள் வீட்டில் இருக்கிற மருமகள்களா இல்லை மனுஷனா, நான் பேய், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நீங்கள் என் பையன்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு, உங்களுக்கு உங்கள் பையன்னா முக்கியம் தானே, மனோஜ் அவனோட உயிரை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கல்யாணி மாதிரி பயன்படுத்துகிறாங்க. உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா இருந்துட்டு, என்ன சொல்கிற நீ, என் பையனை வா எதுவும் பண்ணிடாத அப்படின்னு, அப்போனா நீங்கள் என் பையனை இனிமேல் திட்டுறதோ கடத்திட்டு போகிறதோ இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் உன் பையன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எப்படி கிறிஷ் கூட சந்தோஷமாக பழகுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன குழந்த அப்பா அம்மாவை இழந்துட்டு தவிக்குது, அவன் இங்கே இருக்கான், அதுக்கு காரணம் நான் தான், அவனை சேர வேண்டிய இடத்துக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், அவங்களோட உங்களுக்கு நல்ல விதமாக பழகிறதுக்கு என்ன கஷ்டம், சின்ன பையன் தானே அப்படின்னலாம் வந்து ரோகிணி வந்து பேசுகிறாங்க கல்யாணி மாதிரி. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, நான் தான் சொன்னேன்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி மாதிரி ரோகிணி பேசுகிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணி அது ரோகிணி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது வந்துட்டு விஜயாவும் சொல்கிறாங்க, சரி ஓகே நீ அந்த மாதிரி நடந்துக்கிறேன் இனி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் வந்து ரோகிணியோட உடம்புல இறங்குவேன், அதுக்கப்புறம் உங்கள் பையனை கொன்னுடுவேன் அப்படின்னுலாம் மிரட்டுறாங்க ரோகிணி வந்துட்டு கல்யாணி மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, என் பையன் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் இனிமேல் கிறிஷ் கூட பழகுங்க, அதுவும் பொய்யா கிடையாது உண்மையா, கடமைக்கே என்னெல்லாம் பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி விஜயாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விஜயாவுக்கு உடனே பயமாயிடுது. ஏம்மா நீ கல்யாணியா, இப்போ ரோகிணியாம்மா, ஏம்மா விழுந்துட்ட எந்திரிமா அப்படின்னலாம் வந்து விஜயா கூப்பிடவும் அப்போ தான் ரோகிணி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே, ஆண்டி என்னாச்சு ஆண்டி, எனக்கு நான் ரூமில் இருந்தேன், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, நான் வெளியில் வந்தேன், என்கிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னீங்க, அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டி, என்னாச்சு, எப்படி நான் கீழே விழுந்தேன் அப்படின்னலாம் கேட்குறாங்க. என்னம்மா போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு. என்ன ஆண்டி ஏதோ போயிடுச்சு போலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன ஆண்டி எதோ கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை சும்மா தான், நீ எங்கேயும் கிளம்பலையா வெளியில், சும்மா இருந்தால் நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாமான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு. இல்லை ஆண்டி எனக்கு இன்றைக்கி மேக்கப் போகிற ஒரு ஆர்டர் விஷயமா இருக்குது, நான் அதுக்காக கிளைண்ட்டை பார்க்க போனோம் அப்படின்னு. சரிம்மா சரி நீ போ அப்படின்னு. நீ இல்லை இருங்கே இரு, என்னை தனியாக விட்டுட்டு போறியா அப்படின்னு. தனியாக விட்டுட்டு போகிறேண்ணா, என்ன ஆண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கிள் மீனாலாம் வந்துடுவாங்கல்ல, என்ன தனியாக இருக்க இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா அந்த பூக்கட்டுற வர வரைக்கும் நீ இங்கே ஏறி என் கூடவே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு ஆண்டி அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு என்ன பயம் ஆண்டி அப்படின்னு. ஒன்றும் இல்லை உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கல்யாணி மிரட்டினதுனால பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க. இனி நம்ம கிறிஷ் கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும் அப்படின்னு விஜயா வந்து நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, விஜயா வந்து கிறிஷ் கூட நல்ல விதமாக பழக போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னுலாம் இப்போ நெக்ஸ்ட்டோட நான் பண்ணலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.